குறி சொல்றவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து முகத்தை பார்த்து கரெக்டா என்னால குறி சொல்ல முடியல, புரியுதுங்களா? எனக்கு எந்த தேவதையும் என்னால எடுக்க முடியாது, நான் ஆனா குறி சொல்லணும். என்னால எந்த கடவுளையுமே என்னால உபாசனை பண்ணி என்னால எடுக்க முடியாது. ஏதோ ஒரு சாமி சிலையை வச்சு நான் வணிகன்னு இருக்கேன், ஆனா நான் குறி சொல்லணும், புரியுதுங்களா? அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த தான் சொல்ல போற. தயவுசெய்து தெளிவா தெரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? கோபுர தாங்கி 3 மூலி கொடுத்துருப்பேன். கோபுர தாங்கி குறி சொல்றதுக்கு கோபுர தாங்கி, திருட்டு பச்சையில, கருந்துளசி, இந்த 3 மூலிகை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டி சாப நிறுத்தி செஞ்சு இந்த 3 மூலிகை எடுத்துக்கணும். எடுத்து நேரில் உணர்த்திக்கணும். இது உண்மைங்க. இந்த மூலிகை 3 மூலிகை இருந்தா உண்மையாவே நீங்க முகத்தை பார்த்து குறி சொல்லலாம். நீங்க சாமியார் தேவையில்ல, எந்த தேவதையும் உபாசனை எடுக்க தேவையில்ல, நீங்க எதுவுமே பண்ண தேவை. நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க, கூட செஞ்சு தரும், பிரச்சனை கிடையாது. இந்த மையம் நீங்க வெத்தலில் கூட போட்டு பார்க்கலாம், அது சொல்லிடுறேன். நீங்க வெத்தல்ல போட்டு உங்களுக்கு குலதெய்வம்னா இதுல காட்டும், ஆனா பெண்ணா என்னன்னு இதுல காட்டும். இது உண்மை, புரியுதுங்களா? இந்த 3 மூலிகை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, திருட்டு பச்சையில, கோபுர தாங்கி, கருந்துளசி, இந்த 3 மூலிகையும் காப்பு கட்டி சாப நிறுத்தி பண்ணி நேரில் உலர்த்திக்கணும். இது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கருகக்கூடாது. கருகாம நேரில் உலர்த்திட்டு இதை கல்வத்துல நல்லா போட்டு இடிக்கணும். நல்லா கேட்டுக்கணும், கல்வத்துல நல்லா போட்டு இடிக்கணும். இடிச்சு பவுட்ரு ஆக்கணும். பவுட்ரு ஆக்கிட்டு சுடலை தைலம், சுடலை தைலம் உங்களுக்கு தெரியுமானு தெரியல. சுடலை தைலம் வந்து போன எரியும் பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு கொழுப்பு மாதிரி, அது போய் எட்டாங்கிட்ட சொன்னாலே எடுத்து கொடுப்பான். அந்த தைலம் மட்டும் வாங்கிக்கணும், மீது எதுவும் தேவைப்படாது, புரியுதுங்களா? இந்த 3 மூலிகை காப்பு கட்டி எடுத்து வச்சு இதை என்ன செஞ்சுக்கிறீங்க, பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த பவுட்ரும் கூட சுடலை தைலம் கலந்துக்கிறீங்க. சுடலை தைலம் கலந்து ஒரு வெள்ளை கலர் காடா துணியில இதை சுத்திக்கிறீங்க. சுத்திட்டு மறுபடியும் சுடலை தைலம் ஊற்றி விளக்கு ஏற்றுறீங்க. விளக்கு ஏற்றும் போது அந்த மடக்கு இருக்குது பற்றியா, மடக்கு பார்த்துருக்கீங்களா? மடக்கு, இந்த பானை மூடுவாங்க பாருங்க, மூடி, அந்த அது அவங்க ஊர்ல வந்து பேர், எங்க ஊர்ல இது பேரு, புரியுதுங்களா? அந்த மடக்கை வச்சு அந்த புகைச்சியை பிடிக்கணும். சுடல் தானி விட்டு தீபத்தை போடுறீங்க. தீபத்தை போட்டுட்டு அந்த மடக்கை வச்சு அந்த புகையை பிடிக்கணும். அந்த புகையை பிடிச்சி அது கூட என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கோராசன, புனுகு, கஸ்தூரி, வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. புனுகு, கோராசன, கஸ்தூரி, இது 3 தவிர நீங்க எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? இதை என்ன செய்யணும், இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி கல்வத்துல போட்டு அந்த பவுட்ரு இது 3 மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைக்கணும். நெய் கூட கலக்கூடாது. ஏன்னா புனுகு, அந்த பவுட்ரு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க புனுகு போடணும். அப்படி போட்டா மட்டும்தான் அந்த மையோடைய வீரியம் அதிகமா இருக்கும். நீங்க எந்த மந்திரமும் உரு குறுக்க தேவையில்லை. நீங்க எந்த மந்திரமும் சொல்லி மைய அரைக்கே தேவையில்லை. நீங்க செக் பண்ணிக்கணும். யூடியூப்ல யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இத யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருக்கலாம், ஆனா மாத்தி மாத்தி சொல்லியிருக்கலாம், புரியுதுங்களா? இந்த மையம் நீங்க செக் பண்ணி ஆகணும். இந்த மையம் என்ன செய்றீங்க, கல்வத்துல மறுபடியும் கொஞ்ச நேரம் போட்டு அரைக்கிறீங்க. நல்லா நைஸா வந்த உடனே எடுத்து நெத்தியில வச்சுட்டு, புரியுதுங்களா? நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நீங்க அப்படி சொல்லலாம். இது உண்மை.